முன்னாடி சிஎம்டேல நீங்க வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா 50 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஒழிச்சிருக்கோம். பார்ட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, இல்ல சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, இதை இந்த ஒரு வாரத்தில் ஒழிச்சிருக்கோம். இது எவ்வளவு பெரிய செய்தி தமிழக மக்களுக்கு. ரூரல்ல நீங்க ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஏக்கர்ல டிடிசிபியில போய் அப்ரூவ் வாங்கினா ஒரு பெரிய டீம் வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஒழித்திருக்கோம். டாஸ்மார்க்ல ஊழலை அமைச்சருக்கான ஃபண்டுங்கிறத ஒழிச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் டோட்டலா எல்லா டெண்டரையும் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். பிடபிள்யூடியோட எல்லா டெண்டரும் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னையிலிருந்து அமைச்சருக்கான ஃபண்டோ இல்ல அமைச்சர் பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய குடும்ப உறவுகளோ இல்ல யாருமே எந்த இடத்துலயும் ஈடுபடுறது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆற்று மணல் ஏத்தி முதலமைச்சருக்கான ஃபண்டுங்கிறது இல்ல. நீங்க பார்த்துருப்பீங்க. கரூர்ல எந்த இடத்துலயுமே ஆற்று மணல் ஏத்துறது இல்ல. மைன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் இல்லீகல் மைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்தந்த கலெக்டர் கிட்ட எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அமைச்சருக்கு ஒரு ஃபண்டு போகும்போது அதிகாரிகள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேர் முன்னாடி ஒரு ஒரு குடும்பத்துக்கு 15%, 11% மினிஸ்டர், அதிகாரிகள் 7% இப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு 35-36% கான்செப்டை இன்றைக்கு இந்த ஒரு 10 நாள் நாங்க தூக்கி எறிஞ்சிருக்கோம். இந்த 50 வருஷத்துல உருவாக்க முடியாத மாண்புமிகு தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை உருவாக்கி இருக்காங்க. முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்களும் அவளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவளி, கட்சியும் அந்த வழியில நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மேக்சிமம் ஒரு டைம் கொடுங்க. ஒரு 60 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒரு நிர்வாக மாற்றத்தை நீங்க உங்களுடைய கண் முன்னாடி பாப்பீங்க.